ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சட்டி ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு உரிச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டேஜில் நாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். குழம்பு மிளகாத்தூள். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாம் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக குழம்பு கொதித்து வந்ததுக்கு பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கணுன்னா சுவையான வெந்தய குழம்பு ரெடி. இப்போது குழம்பு கொதித்து வர நேரத்தில் வெந்தய பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இறக்குற ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணோன்னா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பும் கொஞ்சம் கெட்டியாயிரும் வெந்தயத்தோட கொலகொலப்பு தன்மையினால். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த மாதிரி வெந்தய குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியலும் கூட அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு சாப்பிடுவீங்க. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து சேரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.